ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான பட்டர், டார்க் சாக்லேட், மைதா மாவு, சீனி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. டார்க் சாக்லேட், பட்டர் ரெண்டுத்தையும் நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறம் 2 முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பவுடர் பண்ண சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மைதா மாவு நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரௌனி பண்ணுறதுக்கு பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ப்ரௌனிக்கு கொக்கோ பவுடர் சேர்க்குறவங்க சேர்க்கலாம். ஆனால் சேர்க்காமலே டார்க் சாக்லேட் போட்டு பண்ணாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மாதிரியே நம்ம ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்ஷன்லாம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. சும்மா எல்லாமே மிக்ஸ் ஆகணும், கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு ஆனாலே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கேக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதையும் ப்ரௌனி சாப்பிட்டவங்க திருப்பி திருப்பி சாப்பிடணுன்னு தோணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சாக்லேட் லவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவையாவது ப்ரௌனி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எப்போ ப்ரௌனி பண்ணாலும் சரி, கஸ்டமருக்கு கொடுக்குறேன்னு இல்லையோ, முதல் பீஸை வெட்டி நான் தான் சாப்பிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஒரு பட்டர் ஷீட் போட்டு கேக் டின்னில் இப்போ நம்ம பேட்டரை ஷிஃப்ட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துடலாம். அவனை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் 25 to 30 மினிட்ஸ் வச்சாலே போதும், செம்மையாக ரெடி ஆயிரும். ப்ரௌனி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. க்ரிங்கிள் டாப்லாம் செம்மையாக வந்திருக்கு. பீஸ் போட்டு கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிடலாம். மேலே டாப்பிங்ஸ் எதுவுமே கேட்கல, ப்ளெயின் ப்ரௌனியாக தான் கேட்டிருந்தாங்க. அதனால் அப்படியே பீஸ் போட்டு அனுப்பிடலாம். இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான ரெசிபீஸ் தேவைப்படுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.